Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 10th தமிழ் இயல் 5ல் உள்ள 1 mark டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். புக் பேக் மற்றும் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். செகண்ட் மீட்டமுக்கு இயல் 5 மற்றும் 6 வரும். ஸோ இதில் இயல் 5ல் உள்ள 1 marks ஃபுல்லாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செந்தமிழுக்கு ஒரு தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் என குறிப்பிடப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி பாருங்க, தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வீடியோ சீக்கிரமாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர்ஸை நோட் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த கேள்வி, சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் முதலமைச்சராக பனகல் அரசர் இருந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. பனகல் அரசர் முதலமைச்சராக இருந்த ஆண்டு ஆப்ஷன் சி பாருங்கள், 1921. அடுத்த கேள்வி, கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, இளமை பருவத்தில் கலைஞரை ஈர்த்தவை தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள். கூற்று 2, பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல் கலைஞரை கவர்ந்தது. இது இரண்டுமே சரியான கூற்று தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கலைஞர் எழுதிய முதல் மேடை நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கலைஞர் எழுதிய முதல் மேடை நாடகம் பழனியப்பன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்க காரணமான நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்க காரணமான நாடகம் எது? ஆப்ஷன் பி பாருங்க, தூக்கு மேடை. கலைஞர் அப்படின்ற சிறப்பு பெயர் வழங்க காரணமான நாடகம் தூக்கு மேடை. அடுத்த கேள்வி, தமிழ் திரை உலகின் திருப்பு முனையாக அமைந்த திரைக்கதை வசனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் திரை உலகின் திருப்பு முனையாக அமைந்த திரைக்கதை வசனம் ஆப்ஷன் டி பாருங்க, பராசக்தி. கலைஞரோட வசனத்தை சிவாஜி அவர்கள் பேசியிருப்பாங்க. தாம் ஏற்கனவே ஏறிய புகழ்மலையின் சிகரத்தை கலைஞர் தொட்ட படம். தாம் ஏற்கனவே ஏறிய புகழ்மலையின் சிகரத்தை கலைஞர் தொட்ட படம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் சரியான விடை ஆப்ஷன் டி பராசக்தி. சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும்படி அமைந்தவை கலைஞரின் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கதைகள், புதினங்கள், நாடகங்கள், வசனங்கள். சொல் புதிது சுவை புதிது அப்படிங்கிறது கலைஞரோட வசனங்கள். அடுத்த கேள்வி, மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பி பார் என்னும் படங்கள் டேஸ் கருத்துக்களை பேசின. மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பி பார் என்னும் படங்கள் சமூக கருத்துக்களை பற்றி பேசின. கலைஞரின் கதை வசனங்களில் டேஸ் பேசிய படங்கள் புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமரி, வண்டிக்காரன் மகன். இந்த படத்தெல்லாம் அரசியல் பற்றிய கதைகள். அடுத்த கேள்வி, கலைஞரின் கதை வசனங்களில் பெண்கள் முன்னேற்றம் குறித்து பேசிய படங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் முன்னேற்றம் குறித்து பேசிய படங்கள் ஆப்ஷன் சி பாருங்க, மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பெண்கள் முன்னேற்றம் குறித்து பேசிய படங்கள் மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று 1, நூல்கள் வாசிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளில் கலைஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். வீடியோ ஸ்பீடாக போச்சுன்னு நினச்சிங்கன்னா ஸ்பீட் குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை வாசித்து பாருங்கள். எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஒரு லைக் கொடுத்துடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 8th to 12th வரைக்கும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டடி பிளான் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம்.
கூற்று 2 பார்க்கலாம். இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் முத்திரை பதித்ததால் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் என போற்றப்பட்டார். இதில் 2 கூற்றுமே சரி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி. நா. முத்துசாமி அவர்கள் தமிழ் கலையில் டேஸ் முக்கிய அடையாளமாக்கியவர். நா. முத்துசாமி அவர்கள் தமிழ் கலையில் டேஸ் முக்கிய அடையாளமாக்கியவர் அப்படின்னா தெருக்கூத்தை. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1. தமிழ்நாட்டு கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறை ஆகியவைகளை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை நா. முத்துசாமி உருவாக்கினார். இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட்ட இவரது நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கூற்றுன்றது சரியானது. தமிழ்நாட்டு கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறை ஆகியவைகளை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை நா. முத்துசாமி உருவாக்கினார் அப்படிங்கிறது சரியானவை. இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட்ட இவரது நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது கிடையாது. கூற்று தவறு. ஸோ கூற்று 1 சரி மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கூற்று கொடுத்துருந்தாங்கன்னா அதை 2 தடவையாவது வாசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி. இளம் வயதில் கலைஞர் நடத்திய கையெழுத்து ஏடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இளம் வயதில் கலைஞர் நடத்திய கையெழுத்து ஏடு மாணவநேசன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கலைஞர் முரசொலியில் டேஸ் என்னும் புனைப்பெயரில் பல கட்டுரைகள் எழுதினார். கலைஞர் முரசொலியில் டேஸ் என்னும் புனைப்பெயரில் பல கட்டுரைகளை எழுதினார். சரியான விடை சேரன். தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் கலைஞரின் டேஸ். தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் கலைஞரின் டேஸ் அப்படின்னா அவரோட கடிதங்கள். ஆங்கிலேய எதிர்ப்பு உணர்வை காட்டும் கலைஞரின் நூல் எது? ஆங்கிலேய எதிர்ப்பு உணர்வை காட்டும் கலைஞரின் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கயிற்றில் தொங்கிய கணபதி. ஆப்ஷன் டி பாருங்க. கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி. 6 பாகங்களாக கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி என்பது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறது அவருடைய சிறுகதையாக, புதின வகையில் அடங்கும் கடித தொகுப்புகளாகும், வாழ்க்கை வரலாறாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறது கலைஞரோட வாழ்க்கை வரலாற்று நூலாகும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கலைஞரோட நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறது வாழ்க்கை வரலாறு ஆகும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கலைஞர் எழுதிய புதினங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 4 ஆப்ஷன்ஸையும் படித்து பாருங்கள். இதில் சரியான விடை எதுனா ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கலைஞர் எழுதிய புதினங்கள் ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம். நெக்ஸ்ட்டு. வசன கவிதைகளுள் டேஸ் என்னும் தலைப்பில் அமைந்தது புகழ்பெற்ற ஒன்றாகும். வசன கவிதைகளுன்றது புறநானூற்று தாய் என்னும் தலைப்பில் அமைந்தது புகழ்பெற்ற ஒன்றாகும். நெக்ஸ்ட் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கலைஞர் கையாண்ட உவமைகள். கலைஞர் கையாண்ட உவமைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 150. கலைஞர் கையாண்ட உவமைகள் வந்து ஆப்ஷன் 4ல் பாருங்கள் 150. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆப்ஷன் 4. கலைஞர் இயற்றிய கவிதைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. கலைஞர் இயற்றிய கவிதைகள் 9 தொகுதிகள். கலைஞரின் கடிதங்கள் கணக்கில் அடங்கா, நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு. கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறது 6 பாகங்களாக வெளிவந்ததுன்னு பார்த்தோம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள்.
தேர்ட் ஆப்ஷன் ஈல உள்ளது தான் சரியான விடை. கலைஞர் கையாண்ட உவமைகள் 150, கலைஞர் இயற்றிய கவிதைகள் 9 தொகுதிகள், கலைஞரின் கடிதங்கள் கணக்கில் அடங்கா, கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி 6 பாகங்கள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள அரங்கிற்கு டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள அரங்கிற்கு டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. குறள் மணிமாடம். ஆப்ஷன் சி பாருங்க, குறள் மணிமாடம். கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அவர்கள் டேஸ் என குறிப்பிட பெற்றுள்ளார். கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அவர்கள் வந்து கலை ஞாயிறு. அவருடைய சிறப்பு பெயர் என்னது? கலை ஞாயிறு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி. ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயது. ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதுனா சரையு ஆறு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி. திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையால். இதில் திண்மை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையால். இதில் திண்மை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. திண்மைனா என்னது? உடல் வலிமை. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி. ஆழ நெடுந்திரை ஆறு என குறிப்பிடப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆழ நெடுந்திரை ஆறு அப்படிங்கிறது கங்கை ஆறு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆழ நெடுந்திரை ஆறு கங்கை ஆறு. வேல நெடும் படை கொண்டு வந்தவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. வேல நெடும் படை கொண்டு வந்தவன் பரதன். ஆப்ஷன் டி. சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ. இதில் சொல்லிய ஒரு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோழமை. ஆப்ஷன் ஏல பாருங்க, தோழமை இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட். கண்டு நடுங்கிடும் வில்லாலோ. இதில் வில்லான் அப்படின்னு யாரை குறிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி பாருங்க, குகன். கண்டு நடுங்கிடும் வில்லாலோ, அதில் வில்லான் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை குகன். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்பட்டவர் யார்? சரியான விடை என்ன வரும்? பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்பட்டவர் பாரதியார். எழுந்திராய் எழுந்திராய் என்று எழுப்பப்பட்டவன் டேஸ். யார்? எழுந்திராய் எழுந்திரான்னு யாரை எழுப்புனாங்கன்னா கும்பகர்ணன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குகன். ஏழை வேடவன் இறந்திலன் என்று என ஏசாரோ குகன். வன்மை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வன்மைனா என்னது? வளமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கரங்கு போல் வில் பிடித்த காலதூதர் கையிலே. இதில் காலதூதர் என குறிப்பிடப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ராமன் லக்வன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி. குறிஞ்சி வந்து என்ன வரும்? தேனெடுத்தல். ஆப்ஷன் 4 பாருங்க. குறிஞ்சி தேனெடுத்தல். முல்லை நிறை மேய்த்தல். மருதத்தில் என்ன பண்ணுவாங்க? நெல் அறிதல். நெய்தல் உப்பு விளைவித்தல். கீழேருந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? 4, 3, 2, 1ன்னு வரும். இது கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த இதில் வருதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆ இஸ் த கரெக்ட் ஆன்சர். குறிஞ்சி தேனெடுத்தல், முல்லை நிறை மேய்த்தல், மருதம் நெல்லறிதல், நெய்தல் உப்பு விளைவித்தல். அடுத்த கேள்வி பார்க்கலாம். நெய்தல் திணைக்குரிய நிலப்பகுதி டேஸ் ஆகும். நெய்தல் திணைக்குரிய நிலப்பகுதி டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நெய்தல் எதுக்குள்ளது? கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ அது எதில் இருக்கு? ஆப்ஷன் டி பாருங்கள். நெய்தல் திணைக்குரிய நிலப்பகுதி கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆகும். அடுத்த கேள்வி. மருத நிலத்திற்கு தெய்வம் டேஸ்.
மருத நிலத்திற்குரிய தெய்வம் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திரன். மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன். நெக்ஸ்ட் முல்லை நிலத்திற்குரிய மக்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. முல்லை நிலத்தில் உள்ள மக்களை எப்படி சொல்லுவாங்க? ஆயர் ஆய்ச்சியர். ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆயர் ஆய்ச்சியர். அடுத்த கேள்வி, பாலை நிலத்திற்குரிய பறவைகள். பாலை நிலத்தில் உள்ள பறவைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. புறா மற்றும் பருந்து. அடுத்த கேள்வி, குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்குகள் டேஸ். புலி, கரடி. குறிஞ்சி நிலத்தில் உள்ள விலங்குகள் என்னென்ன? புலி மற்றும் கரடி. நெக்ஸ்ட், பொருள் இலக்கணம் டேஸ் வகைப்படும். பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. 2 வகைப்படும். ஆப்ஷன் ஏ பாருங்கள். அடுத்த கேள்வி, சித்திரை வைகாசி இரண்டும் டேஸ் காலத்திற்கு உரியன. சித்திரை வைகாசி இரண்டும் இளவேனில் காலத்திற்குரியன. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவைகள் கிளி மற்றும் மயில். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகளான் தஞ்சம் எளியன் பகைக்கு இக்குறளில் டேஸ் அமைந்துள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், அஞ்சும் தஞ்சம் அப்படின்றதுல செகண்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்குது. அடி எதுகை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் ஆ எல்லாமே சேமாக வந்திருக்க ஃபஸ்ட் லெட்டர். ஸோ அது சீர்மோனை. ஆப்ஷன் டி பாருங்கள், அதான் சரியான விடை. ஆப்ஷன் பி அடி எதுகை சீர்மோனை இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், புலி மாங்காய் தேமா மலர் என்னும் வாய்ப்பாட்டுக்கு பொருத்தமான ஈற்றடி. அழகீட்டு வாய்ப்பாடு போட்டு பாருங்கள். இதுக்கு பொருத்தமான அடி என்ன வரும்னா பொருள் அல்லது இல்லை பொருள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேப்பரில் போட்டு பாருங்கள். அடுத்த கேள்வி, குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை டேஸ் சுற்றமாய் சுற்றும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா உலகு. குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை உலகு சுற்றமா சுற்றும். அடுத்த கேள்வி, கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2, அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சரி. கூற்று 2 பாருங்கள், அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. இரண்டுமே சரியான விடை. ஸோ கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ இப்பாடல் அடியில் குறிப்பிடப்படாத நிறத்தை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ இப்பாடல் அடியில் குறிப்பிடாத நிறத்தை கண்டறிக. இது மையோ அப்படிங்கிறதுல கருமை நிறம் வரும். மரகதமோ அப்படிங்கிறது பச்சை நிறம். அடுத்து மறிகடலோ அப்படிங்கிறது அதில் என்ன வரும்? நீல நிறம் வரும். ஸோ பழுப்பு நிறம்ங்கிறது குறிப்பிடப்படாத நிறம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது. இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சித்திரை வைகாசி மாதங்களை டேஸ் காலம் என்பர். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சித்திரை வைகாசி மாதங்களை நாம் இளவேனில் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட், குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். அடுத்த கேள்வி,
மதிநுட்பம் நூலோடு உடையார் என்பதற்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மதிநுட்பம் நூலோடு உடையார் என்பதற்கு பொருள் நுண்ணறிவும் நூலறிவும் உடையார் அப்படின்னு அர்த்தம். அது எதில் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. பொருள் அல்லதில்லை என்னும் தொடர் டேஸ் என பிரியும் கேட்டிருக்காங்க. பொருள் அல்லதில்லை, பொருள் ப்ளஸ் அல்லது ப்ளஸ் இல்லை என பிரியும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் டேஸ் டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அரணும் இன்பமும், அரணும் இன்பமும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொருளாக்கம் எவ்வாறு வர வேண்டும்? பொருளாக்கம் எவ்வாறு வர வேண்டும்? அருளோடும் அன்போடும் வர வேண்டும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவர் பொருளை ஏன் ஈட்ட வேண்டும்? ஒருவர் பொருளை ஏன் ஈட்ட வேண்டும்? செருணர் செருக்கை அளிக்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பகைவரின் வலிமையை எதிர்கொள்ள முடியாதவன் டேஸ். பகைவரின் வலிமையை எதிர்கொள்ள முடியாதவன் சுற்றத்தாரிடம் அன்பில்லாதவன். ஆப்ஷன் சி. சுற்றத்தாரிடம் அன்பில்லாதவன் தான் பகைவரின் வலிமையை எதிர்கொள்ள முடியாதவன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, சா கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சாயாவனம். சா கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினம் சாயாவனம். அடுத்த கேள்வி, பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் சா கந்தசாமி அவர்கள். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாய்ச்சல் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பாய்ச்சல் என்னும் சிறுகதை தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சா கந்தசாமியின் சாகித்ய விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விசாரணை கமிஷன். சா கந்தசாமி அவர்களோட விசாரணை கமிஷன்ற நூல் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி, சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார்? அனைத்துலக விருது பெற்றது சுடுமண் சிலைகள். குறும்படம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சுடுமண் சிலைகள். இதோட 64 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. இயல் 5ல் உள்ள புக்கின் மற்றும் புக் பேக் எல்லாமே கலந்து தான் இதில் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.